ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு போகிறேங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் க்ளீன் பண்ண ஃபிஷ் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரே 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இடிக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகு, பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் எல்லாமே பச்சையாக இடிச்சிட்டு அப்படியே இந்த ஃபிஷ்ஷோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மாங்காய் மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணும்போதே கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியும், ஒரே ஒரு டொமேட்டோ நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டேங்க. ஆறுனதுக்கப்புறம் ஃபிஷ் பீசஸோட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போ குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். சட்டியில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு வெந்தயம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிட்டேங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாமே போட்டுடலாங்க. கொதிக்கிட்டு ஒரே ஒரு பொடி மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம், 4 லவங்கம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மீனும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஈஸியாக நம்ம பண்ண பவுடர் அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.